எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23/12/2025 ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுபடி நம்மளுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் படி என்னென்னலாம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நடக்க போகிற பார்க்கலாம். வீக்லி எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் 26,201லையும் ஸ்பாட்டு 26,172லையும் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ 26,172 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா மொத்த ப்ரீமியமாக இன்றைக்கி 29 ரூபா தான் கிடைக்குது ப்ரீமியமே. ஸோ இதுக்கு இந்த எக்ஸ்பீரியரில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் விக்ஸ் வந்து 9.68 இருக்குது, ஐவி வந்து 19.95 இருக்குது, பிசிஆர் 1.59 இருக்குது, மேக்ஸ் பென் 26,150 தான் மேக்ஸ் பென்னாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் 26,150 காலையும் 26,200 புட்டையும் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ காலை பொறுத்தவரை 57 ரூபா இருக்குது, புட்டு 80 ரூபா இருக்குது. ஸோ கால் வந்து புட்டோட கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இதற்காக இருக்கும்போது மார்க்கெட் என்ன மாதிரிலாம் மூவ் ஆகலாம்னா, இப்போ மேக்ஸ் பெயின் ஐவி இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் இது எப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. இப்போ ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் எந்த ரேஞ்சிலலாம் இருக்கலாம்னா 26 இந்த நம்பர்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 26,130, 26,241, 26,200, 26,190, 26,150, 26,161, 26,143, 26,158, 26,195, 26,184, 26,135, 26,104. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ 26,172க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ்லாம் எவ்வளோ ரேஞ்சில் டச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி கீழே இருக்கிற நம்பர்ஸ்லாம் எங்கே டச் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிஃப்டியோட ரேஞ்சு எப்படிலாம் டச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு முக்கியமான இது. ஸோ இப்போது நேற்று வந்து ஹெவி ஓப்பனில் இது பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு கேப் விழுந்துருக்குது. ஸோ கேப்பை அப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவும் போகலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது மேலே சிஇக்கு வந்து ப்ரீமியம் ஏற்றிட்டு பிஇயை வந்து ப்ரீமியம் கம்மி பண்ணி ஃப்ளாட்டாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிஇயை மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி சி பார்த்திங்கன்னா 26,150 சி எடுத்து பார்க்கலாம். ஸோ 57 ரூபாயில் இருக்குது. அது வந்து 57 ரூபாய்க்கு மேலே எப்படிலாம் போகும் பாருங்கள். இந்த நம்பர்ஸ்லாம் வந்து டச் பண்ண தானே பாருங்கள். 46, 35, 68, 80, 86, 72, 28, 43, 23. ஸோ இந்த நம்பர்லாம் டச் பண்ண தானே பாருங்கள். அதே மாதிரி பிஏ பொறுத்தவரை 80 ரூபாய்கிட்ட இருக்குது. ஸோ 80 ரூபாய்க்கு மேலே கீழேயும் எந்தெந்த நம்பர்லாம் டச் பண்ண பாருங்கள். ஸோ 68, 57, 102, 91, 109, 94, 51, 65, 46 இந்த நம்பர்லாம் டச் பண்ண தான் பாருங்கள். ஸோ இதெல்லாம் டச் பண்ண தான் பார்க்குங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி போகிறோம். இது எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் மூவ் ஆகுது, பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இதோட இது. அதே மாதிரி ஓஐயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓஐ வந்து இதுவரையுமே வந்து புட் சைடில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் தான். கால் ரைட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. அது 27,200 தான் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இவங்களை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் புட் ரைட்டர்ஸு. அப்படி இல்லைன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டு அவங்களுக்கு கீழே தட்டுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேலேயோ கீழேயோ பார்க்கலாம் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. ஒருவேளை இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ஸில் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.